மற்றது எனக்கு சுற்றுச்சூழலில் நிறைய போட்டிகள் பொறாமைகள் என் ஹஸ்பண்ட் இல்லைன்ற பட்சத்தால் நிறைய இதுகள் தனியாக இருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டா இவ என்னென்னு வளர்றா. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ரசிகரன் விஜிதா. எனது கம்பெனியின் பெயர் ஜத்துசிகா. நான் 2015ஆம் ஆண்டு இது தொடங்கி ஆரம்ப கட்டம் சின்ன வீட்டில் வச்சு தான் செய்து கொண்டு இருந்தேன். நான் இப்போயும் அதே இதுதான். நான் இப்போ என்ன புதுசாக கடை ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன். இப்போதைக்கு என்னட்ட 2 பேர் வேலைக்கு இருக்கிறேன். சந்தை இது தொழில் எனக்கு தெரியும், எனக்கு இது விருப்பம் என்றபடியால் இதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆரம்பம் முகாமில் போயிருந்த நேரம் பழகினது, சும்மா அடிப்படையாண்டு பழகினது. அப்புறம் அதனால் தெரிஞ்சபடியால் இதை செய்ய விரும்பினேன். அப்புறம் சந்தை வாய்ப்புகள் எனக்கு பதிவெண்டு ஒன்று செய்ததால் எனக்கு டிபார்ட்மெண்ட் ஊடாகத்தான் சந்தை வாய்ப்புகள் கூடுதலாக கிடைச்சது. அதன் ஊடாகத்தான் கூடுதலாக டிபார்ட்மெண்ட் ஊடாக மார்க்கெட்டிங்களுக்கு கொண்டு போய் இதாண்டு தான் ஆரம்பம் தான். இப்போ கடைகளுக்கு போடுற அளவுக்கு வந்துருக்குவேன். ஒரு மிஷின் தான் நான் வச்சுருந்தேன். அந்த மிஷின் வச்சுருந்த நேரம் எனக்கு உண்மையாகவே வீட்டில் வச்சு தான் செய்து கொண்டிருந்தேன். நான் அந்த நேரம் மீசையில் கட் பண்ணக்கூடிய வசதி எதுவுமே இல்லை, நிலத்தில் வச்சு தான் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்து இப்போ ஒரு கடை ஒன்று வாடகைக்கு தான் எடுத்து அந்த கடையை செய்து கொண்டிருக்கிறேன். அதன் மூலம்தான் இந்தலாத்துக்கு நன்றி. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு சகோதரிகளால் ஹெல்ப் பண்ணி தான் இந்த மிஷினரிகள் கொண்டு வந்து தந்துருக்கிறா. அவன் மூலம்தான் இந்த மிஷினரிகள் வந்தது. இப்போ ஒரு 2 பேரை வச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனது ஆசை இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கணுன்றது என் ஆசை. இப்போதைக்கு மார்க்கெட்டிங் தான் எனக்கு சரியான பிரச்சனை. மார்க்கெட்டிங் என்னென்னு சொன்னால், ஒரு பொருளை கொள்வனவு செய்யக்கூடிய வசதிகளும் சரியான பிரச்சனையாக இருக்குது. இதே கொள்வனவு செய்து போட்டு நாங்கள் அதை உருப்படியாக்கி போட்டு கொண்டே மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய வசதிகளும் சரியான டிரான்ஸ்போர்ட்டில் தான் போட்டுன்றது, கூலிகள் இதெல்லாம் சரியான அந்த ஒரு பிரச்சனை தான். இப்போ சரியான பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்தது. என்னட்ட 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போதைக்கு வந்த வேலையில நின்றுட்டு நம்ம வேலை தாங்கள் இப்போ தனித்தனியாக வேலை செய்ய உழைக்கிறதால 2 பேர் தான் இப்போதைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மற்றது எனக்கு சுற்றுச்சூழலில் நிறைய போட்டிகள் பொறாமைகள், எனக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்ற பட்சத்தால் நிறைய இதுகள் தனியாக இருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டா இவ என்னென்னு வளர்றா, இவாக்கு யார் ஹெல்ப் பண்ணினோம், இவாக்கு எந்த நிறுவனம் ஹெல்ப் பண்ணணும், அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த இதையும் தாண்டி இவ்வளோ தூரம் கொண்டு போகணும், இன்னும் கொண்டு போகணுன்றது தான் இந்த நோக்கமே. 2 பிள்ளைகள்லாம் வேலை செய்யணும். அதை படித்து முடிச்சுட்டு இருக்கிறபடியால் அவை இப்போ செய்கிறபடியால் அவைக்கு அது ஒரு பயனாக இருக்குது என்னோட வேலை செய்கிறபடியால். மற்றது இந்த சுற்றுச்சூழலுக்குள்ளேயும் எந்த உடுப்புன்னா கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, சரியான ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்குது. ஏன்னா தரம் நல்ல குவாலிட்டியான இதுகள்னு சொல்லி நிறைய வாடிக்கையாளர் இருக்கணும். மற்றது எனக்கு நிறைய ஆஃபீஸர் தான் என்னட்ட கூட வாடிக்கையாளர். நான் தச்சமாக ஒரு நாள் கடை போட்டினாலும் ஏன் போட்டுட்டீங்க என்னட்ட போட்டிங்கன்னு ஹோல் பண்ணி கேட்டு எடுக்கக்கூடிய இது. மற்றது நான் டிஎஸ் ஆஃபீஸு கச்சேரி ஊடாக கொண்டு போய் அவையிலும் என்னட்ட கிழமைக்கு ஒருக்கா அவைகளுக்கு கொண்டே சேல்ஸ் பண்ணுறேன் நான். அதால் நிறைய பேர் என் உடுப்பில் நிறைய பேர் பயன்பட்டு வைக்கிறேன். ஸ்ப்ரிங் நிறுவனம் மூலம் நான் போய் பெற்றுக்கொண்ட கிளாஸில் எனக்கு நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் அதே மூலம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த ஃபோனில் கூடி இதுவரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஃபோனில் என்னென்ன எப்படி மார்க்கெட்டிங் செய்யலாம், ஆன்லைன் இது எல்லாமே அவைகிட்ட போய் தான் அறிஞ்சு கொண்டேன் நான். அது வேறு அவை இந்த கிளாஸுகளால் நிறைய பயன்பெற்றிருக்கிறேன். நிறைய கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிளாஸ் மூலம் நிறைய மாற்றங்கள் இருக்குது என்னட்ட. அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வர்றதுக்கு எனக்கு காணி துண்டு இருக்குது வீட்டுடைய பக்கத்தில். எனக்கு ஒரு கட்டிடம் ஒன்று தான் இப்போ தேவையான. எனக்கு இதுக்கு உண்மையாகவே சரியான பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். வச்சு தைக்கக்கூடிய கட் பண்ணக்கூடிய வசதி இல்லை. இப்போ இன்னொரு இடத்துலேருந்து கட் பண்ணி கொண்டு வந்து தான் நான் தைச்சு கொண்டு இருக்க வேண்டியாக இருக்கேன். இதுக்குள்ள வசதியில் இருக்கே நாங்களும் தங்குற வழியால் சரியான இது. அதாவது எனக்கு ஒரு கட்டிடம் கட்டக்கூடிய இதுக்கு தான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். மேக்சிமம் பேங்க் மூலம் ஏதாவது தாண்டி தான் சேவம் வந்துட்டு இருக்கிறேன். கட்டிடம் இருந்ததுன்னா நான் இன்னும் 4 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. என்ன போல் நிறைய பெண்கள் பெண் தலைமத்துவத்தில் உள்ள பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றது நிறைய இந்த எதிர்கால திட்டத்தில் உண்டு. மற்றது இந்த இந்த என்னன்னு ஒரு செய்கிற உடுப்புகளை
நிறைய இடங்களுக்கு மார்க்கெட் பண்ணணுமன்றது கொழும்பு இப்போ கொழும்பு தானே போகுது. இன்னும் வெளியிலையும் கொண்டு போகக்கூடிய கொண்டு போகணுமன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது.